அந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. ரொம்ப காரசாரமான விவாதமாக இருக்குது. அவங்களால கவுண்டரே கொடுக்க முடியாமல் பல இடங்களில் மொக்க வாங்கியிருக்கிறாங்க. குடும்ப பெண்கள் வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு மைண்டில் போயிடுச்சு, நம்ம மொழியை அவங்க சிதைக்க பார்க்குறாங்க, வேற ஏதாவது விஷயம் திரிக்க பார்க்குறாங்கன்னு அவங்கள்ட்ட இந்த செய்தி கண்மையானாலே போதும், சல்லு செல்லு செல்லு செல்லுன்னு உள்ள காட்டுத்தீயா பரவிடும். அதுவும் இது மாதிரி விவாதம் கலந்த ஷோ போனால் அவ்வளோதான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கு அர்த்தம் வந்து விஜய் மல்லையா தான். ஆமா, பல பேருக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆமா, அந்த விஜய் டிவியினுடைய ஓனர் வந்து விஜய் மல்லையா. ஒரு மாநிலத்தை ஏதாவது ஒரு அஜெண்டா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா முதல்ல அவங்க சேனல் தான் பண்ணுவாங்க. இது எப்படின்னா இது ஹிட்லருடைய ஃபார்மெட். அப்போ இந்த நிகழ்ச்சியே வரக்கூடாது, அதுக்கு நீங்க போட்டு க்ளோஸ் பண்ணு, இந்த மும்மொழி கொள்கை, இந்த புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கு இந்த 1000 கோடிங்கிற மேட்டர் எடுத்து நீங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ற. டாஸ்மார்க் போய் மறைக்கிறேன், டாஸ்மார்க் போய் மறைச்சு என்ன பண்ண போறீங்க? ஆமா, ஊழல் அங்கேயே நடந்துச்சு. ஆமா, ஊழல் அங்கேயே நடந்துச்சு. அவன் பாவம் வேலையை முடிச்சுட்டு குவார்டர் வாங்குறதுக்கு உள்ள போறான், தள்ளி விட்டு போயிருவாங்க கூட்டம் பண்ணா. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. கடந்த வாரம் ஒளிபரப்பாக வேண்டிய நீயா நானா ப்ரோக்ராம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா என்ன பிரச்சனை கேட்டா, அது வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவும் எதிர்ப்பாகவும் எடுக்கப்பட்ட அந்த காணொலி அப்படிங்கிறாங்க. அதற்கு ஒரு சில கட்சிகள் சார்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதனாலதான் நிறுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து கோபிநாத் அவர்கள் விஜய் அந்த இதை சேனலை விட்டு வெளில வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க சார். எப்படி சார்? பல தகவல்கள் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த விஜய் டிவியினுடைய இந்த ட்ராவலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல கோல்டன் ஈகிள் அப்படின்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அது நடத்த முடியாமல் சில பிரச்சனைகள் இருந்தப்ப விஜய் மல்லையா வந்து அந்த டிவியை வாங்கி விஜய் டிவின்னு மாத்துறாரு. இப்போ இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கு அர்த்தம் வந்து விஜய் மல்லையா தான். ஆமா, பல பேருக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆமா, அந்த விஜய் டிவியினுடைய ஓனர் வந்து விஜய் மல்லையா. இன்னைக்கு வந்து இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி, இன்னைக்கு வெளிநாட்டு தலைமறைவா இருக்கிறாரு, மிகப்பெரிய தொழிலதிபர். ஜாலியா இருக்காரு. தலைமறைவா ஜாலியா இருக்காரு. அவர் தான் இந்த டிவியினுடைய ஓனர். அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்னால அந்த டிவியை ஸ்டார் குரூப்புக்கு வித்துறாரு. அது வந்து ஸ்டார் விஜயா மாறுது. ஆமா, ஸ்டார் விஜயா மாறி தான் இது வரைக்கும் போன 3 மாசத்து வரைக்கும் ஸ்டார் விஜயா தான் போயிட்டு இருந்துச்சு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் டிவி நேரடியாக எந்த நிகழ்ச்சியும் தயாரிக்கிறதே கிடையாது. சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், குக்கு வித்து கோமாளியாக இருக்கட்டும், நீயா நானாவாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொடுத்து தான் வாங்குறாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்கீங்க, நான் உங்களை கூப்பிட்டு விஜய் டிவி கூப்பிட்டு எனக்கு ஒரு டாக் ஷோ ஒன்று பண்ணணும், ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று பண்ணணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ ஒன்று பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் எனக்கு கான்செப்ட் சொல்லுவீங்க, அதுக்கு உண்டான பேமெண்ட் கேட்பீங்க, நான் கொடுத்தோடனே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. நான் தான் அதை எப்போ டெலிகாஸ்ட் பண்ணணும், எப்போ மார்க்கெட்டிங், யார் அது ஸ்பான்சர், யார் மார்க்கெட்டிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். சேனல் உங்கள்கிட்ட ஒரு நிகழ்ச்சி தயாரித்து வாங்கிடுவேன், அவ்வளோதான். சீரியலாக இருந்தாலும் சன் டிவி மாதிரி டேரக்டா எதுவும் பண்ணுறது இல்லை. சன் டிவி மற்ற சேனல் டேரக்டாக பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து விஜய் டிவி அது பாலிசியாக இருக்குது. அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டே கிடையாது, வெளியில் இருந்தால் கொடுத்து பண்ணுறாங்க. அப்படித்தான் நீயா நானா வந்து மெர்க்குரி நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் தான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது புயல், மழை, வெள்ளம் வந்து அதில் நடந்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாக மக்களுக்கு பயனுள்ள விஷயமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கல்வி சம்மந்தமான விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கோபிநாத்தை பற்றி நம்ம நல்லா தெரியும், நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு. நீயா நானாவிலையும் பேசுகிறாரு, நிறையா ஸ்கூல் காலேஜஸ்லையுமே மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கூட கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தான். இப்போ இந்த சேனலை வந்து கடந்த 3 மாதத்துக்கு பிறகு ஜியோ வந்து வாங்கிடுச்சு. அண்டர்டேக் பண்ணுறோம், ஜியோ விஜய் அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கு ஒன்று அந்த வட இந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் முழுவதும் ஆளுகின்ற பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. வட இந்திய ஊடகங்கள் முழுவதும் பாஜக முக்கிய நிர்வாகிகள்னா பல சேனல்லையும் நடத்துகிறாங்க வட இந்தியாவில். ராஜீவ் சந்திரசேகராக இருக்கட்டும், ஆசியா நெட்டு, அவர் மத்திய அமைச்சராகவே இருந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்துட்டு அமித் மாலவியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல முக்கிய நிர்வாகிகள் வந்து அங்கே சேனல் வட இந்தியாவில் முழுவதுமே பாஜகவினுடைய நிர்வாகிகள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, மீறி பண்ண முடியாது. NDTV மாதிரி ஒரு சேனல் தான் எப்பயாவது அப்பப்போ அந்த கூட்டத்தில் ஒரு நியாயமாக பேசிகிட்டு இருந்த சேனல், அதையும் முடிச்சு விட்டாங்க, அதையும் வாங்கிட்டாங்க. வாங்கி ஒட்டுமொத்தமாக வட இந்திய ஊடகங்கள் வந்து அவருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. தென்னிந்திய ஊடகங்கள் அப்படி கிடையாது. தென்னிந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா 2 தரப்புமே இருக்குது. அதிமுக ஒரு தரப்பு செய்தியை சொன்னாங்கன்னா திமுக அதுக்கு எதிரான செய்தியை சொல்லுவாங்க. அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கு சொல்லப்போனால் எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் சேனல் இருக்குது. ஆமாம், விசிகாவை இருக்கட்டும்,
மதிமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அப்படி எல்லா தரப்புக்குமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு, எதிர்கருத்து ஆற்றுவதற்கு நமக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது, சேட்டலைட் சேனல்ஸ் இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரே கோரிக்கை ஒரே முகம் தான் பிஜேபியினுடைய கோரிக்கையை மட்டும்தான் பேசக்கூடிய இடமா அங்கே வட இந்திய ஊடகங்கள் மாறிடுச்சு. ஒரு 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 மாநிலத்தில் ஏதாவது ஒரு எலெக்ஷன் வருது, ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு அஜெண்டா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா முதல்ல அவங்க சேனல் தான் பண்ணுவாங்க. இது எப்படின்னா இது ஹிட்லருடைய ஃபார்மெட். ஹிட்லர் என்ன பண்ணுவார்னா ஒரு நகரத்தை அழிக்கணும்னா முதல் ரேடியோ ஸ்டேஷனை வந்து அழிச்சிடுவார். ஓகே விஷயம் அழிச்சிட்டு தான் மக்களுக்கு அழிக்கிறது. அப்போ என்னன்னா அவங்க தகவலே வெளியே போகாது. அதுதான் இன்னைக்கு வந்து வட இந்திய ஊடகங்களை முழுவதுமாக கையில் வச்சிருக்காங்க. ஒரு மாநில தேர்தல்னா பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க அந்த வட இந்திய ஊடகங்கள் அந்த மாநிலத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரிசா தேர்தல்னு வச்சுங்க. ஒரிசா எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் பட்நாயக் அங்கே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக 4-5 வருஷமாக இருக்கிறார். அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் அசைக்கவே முடியல. அவர் எதை சொல்லி காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பூரி ஜெகநாத் கோயில். பூரி ஜெகநாத் கோயிலுடைய சாவி வந்து அது காணா போச்சு, அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. காணா போல மிஸ் ஆகலை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையில் தான் இருக்குது. தமிழர் ஒருத்தர் கையில் ஒரிசாவினுடைய அந்த பூரி ஜெகநாத்தினுடைய சாவி இருக்குன்னு ஒரு கிளப்பி விட்டாங்க. அது அந்த வட இந்திய ஊடகங்களும் சரி எல்லாம் ஒட்டுமொத்தம் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபோக்கஸ் பண்ணி அதை காலி பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் இப்போ இந்த மும்மொழி கொள்கை எடுத்து தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட் போட்டாங்க. பட்ஜெட்டில் அந்த ரூபா அந்த லோகோவாங்கிற ஒரு பிரச்சனை போச்சு இல்லையா, அதை வந்து வட இந்திய ஊடகங்கள் கையில் எடுத்து கடந்த ஒரு வாரமாக அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒருபடி மேலேயே போனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பிரிவினைவாதி, அவர் வந்து நாட்டை வந்து இது பண்ணுறாரு, நம்ம மதிக்கலை அப்படிங்கிற ரொம்ப ஒரு கடுமையான வாதங்களை வச்சு அங்கே விவாதம் நடத்திட்டு இருக்கு நைட்டு. இப்போ அந்த மாதிரி வட இந்திய ஊடகங்கள் முழுவதுமாக மாறிடுச்சு. தென்னிந்திய ஊடகங்கள் அப்படி கிடையாது. தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ஓரளவுக்கு அங்கே ஃப்ரீடம் இருக்குது. அவங்க கருத்துக்களை சொல்கிறதுக்கு அங்கே தளங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் டிவி வருவோம் சொல்லிட்டு ஏன் வர்றேன்னா இப்படியெல்லாம் ஊடகங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த அச்சம் வந்துருச்சோங்கிற பயம் இருக்குது. இப்போ இந்த விஜய் டிவியோடைய நீயா நானா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நடுநிலையாக எல்லோரும் ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீயா நானா ஆரம்பிச்ச காலத்திலேருந்தே ஒரு கோபிநாத் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து என்னன்னா ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க, மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள், மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க. அது எப்பவுமே இரவுல தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க. 4 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆதரிப்பவர்களுக்காக ஒரு குரூப்பும் எதிர்ப்பவர்களுக்காக ஒரு குரூப்பும் அந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. ரொம்ப காரசாரமான விவாதமாக இருக்குது. அவங்களால கவுண்டரே கொடுக்க முடியாமல் பல இடங்களில் மொக்க வாங்கியிருக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. பாஜகவை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் கலந்துருக்காங்க. ஆனால் அந்த பாஜகவை சேர்ந்த அந்த ஆலிஷன் அப்படி இருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க, என்னையும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகைகளை சந்திக்கும் போது இல்லைங்க வேண்டாம், எதிர்ப்பவர்கள்னு சொல்லிட்டு முக்கியமாக திமுக தான் இருப்பாங்க, அது வேற மாதிரி போவோம், வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க தரப்புல நாள் அனுப்புங்க. எதிர்ப்பவர்கள் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆமாம், ஆள் அனுப்புங்க. உதாரணத்துக்கு உங்க போய் பேசியிருக்கலாமே. நான் ஒரு சேனல்ல பொலிட்டிக்கல் டிபேட் ஷோ டெய்லி ஷோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா கெஸ்ட் ஃபிக்ஸ் பண்றப்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட்ல இருந்து யார் வர்றான்னு கேட்பாங்க. எல்லா கட்சியும் கேட்குற கேள்வி கம்யூனிஸ்ட்ல, ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பேச முடியாது. ஆமா, ரெண்டு பக்கம் அடிப்பாங்க. பாயிண்டா இருக்கும், எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமா இருக்கும். மேக்ஸிமம் அவங்க போய் பெருசா சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நீங்க உங்க சைட்ல இருந்து ஆள் அனுப்புங்கன்ற. உங்க சைடு ஆள் இல்லையா? இப்ப உங்க சைடு கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுல நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். இல்ல உங்க கலந்துட்டு அடிக்கலாமே. ஏன் இல்ல திமுக இருந்தா நீ அடிக்கலாமே, பேசலாம். திமுக உங்களுக்கு கவுண்டர் கொடுக்க ஆள் இல்லையா? அப்ப அது மாதிரி இல்ல. இல்ல சரக்கு இல்லையா? இல்ல அது நியாயம் இல்ல. சரக்கு இல்லையாங்கிறது காட்டில நியாயம் கிடையாது. ஏன்னா மும்மொழி கொள்கை ஏற்ற பல மாநிலங்கள் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கண்மாடி பார்த்துருக்கோம். இது தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணிக்கிறீங்க, எங்களுக்கு வேணாங்கிறோம். கல்வி வந்து மாநில பட்டியலில் கிடையாது, பொதுப்பட்டியல் இருக்கு. நீங்களா கொண்டு வந்து எங்களை திணிக்க முடியாது. அதிகபட்சமான கோர்ட்டுக்கு போவோம், போராடுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். ஜனநாயக நாடு. நீங்கள் நம்ம வட மாநிலங்களில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியாவது தமிழ்நாட்டில் பண்ணிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். இங்கே தமிழுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். ஆமாம், நீங்கள் அவன் எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எங்களுக்கு மொழி முக்கியம். நாங்கள் பேசுகிறது தாய்மொழி. தாய் மாதிரி எங்கள் மொழி நம்ம மதிக்கிறோம். அதனால் நீங்கள் இதை தொட்டிங்கன்னா சிக்கலாயிரும். தெரியாமல் வந்து அவங்க கை வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் நடந்திருக்காங்க நிகழ்ச்சியில். போட்டு நம்ம ஆதரவான போனவங்களை அப்புறம் போட்டு பொலன்னு பொழந்ததில் அவங்களால சமாளிக்க முடியாமல் ஏறக்குறைய அவர்கள் ஒரு சார்பு போயிருக்குமா? இல்லை, அதை வந்துமே ஒரு சாராக போச்சுன்னா இவங்க சைடில் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் தரப்பில் பேசுனதுனால அந்த பக்கம் வீக்காக இருந்திருக்கு. அவர் வழியாக நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியை முடித்த பிறகு இதை என்ன செய்யலாம் அப்படின்னா 2 சைடு பேலன்ஸ் பண்ணி கூட எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஆமாம், இந்த நிகழ்ச்சியை ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்தது மெர்க்குரி நெட்வொர்க். அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்து தயாரிச்சிட்டாங்க. நிகழ்ச்சி இந்த மாதிரி நமக்கு முக்கம் ஆகிட்டோம், இது வந்து டெலிகாஸ்ட் ஆனால் சிக்கல் ஆயிரும் அப்படின்னு ஒரு வந்துருச்சு.
இந்த கான்செப்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பொதுவா டிவி பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் குடும்ப பெண்கள், பெண்கள் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பார்ப்பாங்க. ஆமா ஆமா. இல்ல இது மாதிரி ஷோக்கு எல்லாரும் கலந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப இது வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை போயிடக்கூடாது. குடும்ப பெண்கள் இந்த 3 மொழி சம்பந்தமான பிரச்சனையை பெண்கள் பேசிடக்கூடாது. ஏன்னா பெண்கள் அந்த விஷயத்தை பேசினா அது காட்டுத்தீயா பரவிடும். நீங்க நானும் பேசுறதை காட்டணும். ஆமா, ஃபேமிலி உமன்ஸ் குடும்ப பெண்கள் இந்த விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல போயிருச்சு, நம்ம மொழியை அவங்க சிதைக்க பார்க்குறாங்க, வேற ஏதாவது விஷயம் திரிக்க பார்க்குறாங்கன்னு அவங்கள்ட்ட இந்த செய்தி கன்மையானாலே போதும், செல்லுன்னு உள்ள காட்டுத்தீயா பரவிடும். அதுவும் இது மாதிரி விவாதம் கலந்த ஷோ போனா அவ்வளவுதான், பேச ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, சொந்த பந்தங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய வைரலா மாறிடும். அப்போ இந்த நிகழ்ச்சியே வரக்கூடாது, அதுக்கு நீங்க போட்டு க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சில அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கதா தான் சொல்றாங்க. பிஜேபி தரப்பா எப்படி சார்? ஆமா, இல்ல வேற யார் கொடுக்க போறாங்க? ஆமா, வேற அந்த நிகழ்ச்சி யாரு கொண்டு வராது, யாருக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ அவங்க பிஜேபி வேணா வச்சு விட்டுருங்க. இது யாரு ஆதரவா இருக்கிறாங்களோ மும்மொழி கொள்கைக்கு அவர்கள் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நிறுத்தப்பட்டிருக்கு. வேணா ஒன்று பண்ணிருக்கலாம், நீங்க அதை எடிட் பண்ணி 2 தரப்பு வாரத்தையும் பேலன்ஸ்டா கூட அதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இது வந்துடவே கூடாது. ஏன்னா ப்ரோமோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ப்ரோமோ மட்டும் கிடையாது, இந்த கண்டென்ட் உள்ள போச்சுன்னா, பெண்கள் மத்தியில போச்சுன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெண்கள் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பெரிய வைரலாக போயிடும். அது உள்ளுக்குள்ள அப்படியே ஸ்பிளிட் ஆகிட்டே போகும் அந்த செய்தி. அவர் சோசியல் மீடியா அன்றைக்கி ரெகுலராக வெயிட்டிங்கில் இருக்குது, உடனே அதை கட் பண்ணி போட்டு அதை பெருசு வைரல் ஆக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால அதை பண்ணவே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதை ஹோட்டலில் போட்டிருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி தரப்புல இருந்து தான் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. விஜய் டிவிக்கு தான் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் தரப்புல அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமா, என் வேலை முடிஞ்சிச்சு, என்னோட வேலை முடிஞ்சு. அதை டெலிகாஸ்ட் பண்றீங்களா பண்ணலையா அப்படின்றது கோபிநாத்துக்கும் பிரச்சனை கிடையாது, அந்த நிகழ்ச்சியை தயாரித்த நிறுவனத்துக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது விஜய் டிவி தரப்புக்கு தான் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நிறுத்திட்டு நேற்று சமையல் யூடியூப் சமையல் பிரபலியத்தை வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. அவசரமாக ஷூட் பண்ணி 2வது ஷூட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா தமிழ்நாட்டிலையும் வட இந்தியாவை ஊடகங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து தமிழ்நாட்டிலையும் அவர்கள் கால் பதிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பிரபலமான ஒரு பத்திரிகையினுடைய சேனல், அந்த சேனலையும் ஒரு வட இந்திய ஊடகம் வாங்கிருச்சு, வட இந்திய நிறுவனம் வாங்கிருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு செய்தி சேனல், செய்தி பிளஸ் பத்திரிகை, செய்தி பிளஸ் பத்திரிகை சேனல் சொன்னா தெரியும். அது வட இந்திய ஒரு நிறுவனம் அடுத்து டிபேட் கூப்பிட மாட்டாங்க, பார்த்து பேச வேண்டியா இருக்கு. அதை இப்போ அதை மொத்தமா அதை டேக் பண்ணிட்டாங்க, அன்டேக் பண்ணிட்டாங்க ஒரு செய்தி சேனல். அப்ப இதை தமிழ்நாட்டிலேயே அவங்க தேர்தலுக்காக இந்த வேலைகள்லாம் ஊடகங்களை கையில் எடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்களோங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. ஊடக அரசியலை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா பிஜேபி? எப்படி சார்? அதான் பண்றாங்க. ஊடகத்தை, சமூக ஊடகத்தை வைத்து கட்டமைக்கப்பட்ட குஜராத் மாடல் தான் அவங்களுக்கு இன்னைக்கு கை கொடுத்துருக்கு. குஜராத்தில் இன்னைக்கு அவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குன்னு ஃபோட்டோஷாப் பண்ணி போட்ட ஃபோட்டோவும் வீடியோவும் தான் 2014 அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துச்சு. அவர்கள் சோசியல் மீடியாவையும் ஃபோட்டோஷாப்பை நம்பித்தானே அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு அது கை கொடுத்துருக்கு. அப்படிங்கும் போது அது ஊடகத்தை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு முயற்சி. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இதில் ஏற்படும். இல்லை இதில் இப்போ தொகுப்பாளர் கோபிநாத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்காது எப்படி சார்? ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஷோ பண்ணி முடிச்சிட்டாரு, தெரியாமல் அவர் தான் ஃப்ரேமில் வர்றாரு. இப்போ நம்ம என்ன கம்பெனி இப்போ தயாரிக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு வைங்களேன், ஆனால் வெளியில் வர்றது கோபிநாத் தான் வருவார். அவர் இழிவுபடுத்தணும்னு நினச்சி பண்ணாங்களா எப்படி சார்? அவரை இழிவுபடுத்தல, இந்த கண்டென்ட் வரக்கூடாது. கோபிநாத்துக்கு மேலே அவர் தனிப்பட்ட அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த கண்டென்ட் பெண்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த விஷயம் பெண்கள் மத்தியில் போச்சுன்னா அது பெருசாக வைரல் ஆகும், உள்ள ஸ்பிளிட் ஆகும். அவங்க இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு, வெளிப்படைஞ்சிருவாங்க. அப்படி பெருசாக பெண்கள் அரசியல் சம்மந்தமாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள போயிடுச்சுன்னா அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்றது குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சீரியல் பார்ப்பாங்க, சமையல் குறிப்பு பார்ப்பாங்க, ரேராக வீட்டில் யாராவது அரசியல் பேசினா கேட்டுக்குருவாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து அரசியல் பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் போனால் அவங்களும் இந்த கையில் எடுத்துட்டாங்கன்னா இது வேற மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறது இதை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இது மாதிரி அடக்குமுறைக்குள்ள தள்ளப்படும் போது இந்த விஷயம் புதாரம் வெடிக்காதா எப்படி சார்? இது தெரியாதா பிஜேபிக்கு? இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்ப்போம். எந்தெந்த வழிகளில் இந்த நிகழ்ச்சி, இந்த விஷயம் வெளியில் போகக்கூடாத அளவுக்கு தடுக்க முடியுமா பார்ப்போம். அதுக்காக தான் புதுசாக 1000 கோடி எடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம். உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கு, நீங்கள் வழக்கு போடுங்க, ஏன் போராடுறீங்க? இப்போ ஒரு மாநில கட்சி போராடுறது தான் பிரச்சனை இல்லை. ஆமாம், இப்போ அதிமுக திமுக ஊழல் செஞ்சிச்சு அப்படின்னு போராட்டம் பண்ணீங்கன்னா அவங்க கையில் எந்த அதிகாரம் கிடையாது, எதிர்கட்சி. அவங்க எங்கே உள்கட்சிக்குள்ளே போராட்டம் போயிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த போராட்டத்தை சமாளிக்கிறதுக்கு அவங்க பெரும்பாலும் இல்லை சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு 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 மாநில கட்சி எதிர்க்கட்சி எதிர்த்து போராடலாம். நீங்கள் மத்தியில் ஆளக்கூடிய கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, எல்லா அமைப்புகளையும் தன்னுடைய சுண்டு விரலில் வச்சுருக்கீங்க. அப்படிங்கும் போது நீங்கள் எதுக்கு போராடணும்? அப்போ நீங்கள் வந்து நான் தான் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அப்படின்னு இந்த விஷயங்களை வந்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த 1000 கோடிங்கிற மேட்டர் எடுத்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறேன். டாஸ்மார்க் போய் மறைக்கிறேன். டாஸ்மார்க் போய் மறைச்சு என்ன பண்ண போறீங்க? ஆமா, ஊழல் அங்கேயே நடந்துச்சு. ஆமா, ஊழல் அங்கேயே நடந்துச்சு. அவன் பாவம் வேலையை முடிச்சுட்டு குவார்டர் வாங்குறதுக்கு உள்ள போறான், தள்ளி விட்டு போயிடுவாங்க கூட்டம் பண்ணா. அவன் போற 9 மணிக்கு போய் நிக்க சொல்லுங்க பார்ப்போம். டாஸ்மார்க்ல போராட்டம் அவ்வளவு போராட்டம் பண்றீங்கல்ல, நைட் 9 மணிக்கு டாஸ்மார்க் முற்றுகை போராட்டம் நடத்த சொல்லுங்க. அப்ப இந்த கட்சிக்காகும் அவங்களுக்கு கட்சியாவது தள்ளி விட்டு சரக்கு தான். நம்ம ரோட்ல போயிட்டு இருந்தாலே 9:45 வண்டியில இருக்கிற தள்ளி விட்டு போயிடறாங்க. நான் தான் டெய்லி இந்த எக்ஸாம் கிராஸ் பண்ணி தான் அந்த ஏரியாவுக்கு போவேன். இந்த 9:45 ரொம்ப ஸ்லோவா தான் போகணும். ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருப்பாங்க. செல்லு கடை அடைச்சிருவாங்க. நீங்க டாஸ்மார்க்கை 9 மணிக்கு நாங்கள் முற்றுகையிட போறோம், நைட் 9 மணிக்கு அப்படி இந்த கட்சியாவது சொல்லுங்க வைப்பான். அவ்வளவுதான், அந்த கட்சியை தோசம் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி டாஸ்மார்க்கை முற்றுகையிட போறோம், முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட போறோம். அப்படியே உங்க கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கு, எல்லா பவரும் இருக்கு. ஏற்கனவே நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டீங்க, அதுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் கிடையாது. என்ன இது வரைக்கும் விட்டீங்கல்ல? ஃபைல் 1 பாகுபலி 1 பாகுபலி 2 மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 விட்டீங்கல்ல. ஒரு பெரிய தகரப்பட்டியில கொண்டு ஆளுநர் ஒப்படைச்சாங்க. என்ன ஆச்சு? இது 2 வருஷம் ஆச்சுல. அப்ப இது அரசியலுக்காக திசை திருப்புற வேலையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அதே மாதிரி தான் இப்ப இந்த முன்மொழி கொள்கை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சிகள் சாராத நபர்கள் கூட. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நகர்வுக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார், மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.